अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஒரே விஷயம், இந்த சரீரத்துக்கு என்ன வேணுன்றத நாம் தான் பழக்கிறோம். இந்த சரீரத்துக்கு இது வேண்டான்னு நாம் பழக்கினா அந்த சரீரம் அதை கொடுன்னு கேட்கவே கேட்காது. இது ஒன்று தெரிஞ்சிட்டா போகிறோம், நீ வேறு எதுவுமே வேண்டாம். இப்போ ஒரு விஷயத்தை நான் ருசித்து சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ, இல்லை வேண்டாம். இன்னொருத்தன் ஒரு விஷயத்தை ரொம்ப ருசித்து சாப்பிட்றான், அதை பக்கத்தில் போய் உட்காந்துருக்கிறவங்க பார்த்தாலே இப்போ கொமட்டின்ட்டு வருது. இதெல்லாம் ஒருத்தன் சாப்பிட்றான்னுட்டு எப்படி முடியறதுன்னு கேட்டான். அவன் அதை பழக்கினா இவன் இதை பழக்கலை, அவ்வளோதான் விஷயமே தவிர இதில் ஆகாரத்தில் ஒன்றும் தப்பு இல்லை. இவனுடைய கொள்கைகள் தான் காரணம், அவ்வளோதான் விஷயம். நான் நிறைய சொல்லலாம் இதை பற்றி. ஆனால் விஷயம் என்ன, சாஸ்திரத்தில் யார் யாருக்கு எது உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அந்த மாதிரி ஆகாரம் சாப்பிட்டா நான் அதையே கர்மயோகமாக கொள்ளுகிறேன் என்று பகவான் சொன்னான். இவா சொன்னாலும் அதெல்லாம் இல்லை, நாங்கள் சென்று உண்போம், கானம் சேர்ந்து உண்போம், கறவைகள் பின் சென்று உண்போம், அதுலேயும் எங்களுக்கு ஆகார நியத்தி ஒன்றும் கிடையாது. கிழக்கை பார்த்து உட்காந்து சாப்பிடணும்னு சொல்கிறேன். எங்கள் மாடு மேற்கே பார்த்துட்டு இருந்தால் நான் கிழக்கை பார்த்துன்னு உட்காந்து தான் மாடு எங்கேயானா போயிடும். அது எந்த பக்கம் இருக்குதோ அதுதான் எங்களுக்கு கிழக்கு. போயிட்டே சாப்பிடுவோம், உட்காந்து சாப்பிட முடியாது. மாடு மீனாலும் போயிட்டே இருப்போம், சாப்பிட்டுட்டே இருப்போம். எங்களுக்கு எந்த அனுஷ்டானமும் கிடையாது அப்படின்னு சொன்னாலும். அப்போது கர்மயோகமே இல்லைன்னு ஆகிப்போடுச்சு வாழண்டு. உடனே பார்த்தான் பகவான், கர்மயோகம் இல்லைன்னா தொலையட்டும், ஞான யோகமாவது இருக்கான்னு கேட்டான். என்ன கேள்வி கேட்கிற நீ? கர்மயோகமே இல்லைன்னு சொன்ன பிற்பாடு ஞான யோகம், நான் 2ஆம் கிளாஸே படிக்கலைன்னு நான் ஒருத்தன், நீ 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான்னு அடுத்த கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோ. என்ன பதில், என்ன கேள்வி இது? கேட்குறவனே முட்டாள்னு அர்த்தமாயிடும். எங்களுடைய அறிவொன்றுமில்லாத வாய்க்குலம், எங்களுக்கு அறிவு என்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டோம். அறிவு ஒன்றுமில்லாத ஆய்க்குலம்னு சொல்கிறோம். அதாவது அவ்வளவு தங்களை தாழ்வாக சொல்லிக் கொள்ளுகிறார். ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு, சாமானிய ஞானமே கிடையாது, உலக அறிவே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தெரிந்த உலகம் அத்தனையும் இந்த பசுக்குளம் அதனுடைய பாலம் சாணியம் தான் தவிர எங்களுக்கு வேறு என்ன தெரியும்? அறிவொன்றுமில்லாத வாய்க்குலம் அப்படின்னு சொன்னாலாம். உடனே பார்த்தான் பகவான், அப்போ உங்களிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீர்களே, உங்களுக்கு எப்படி பலன் கொடுக்கறது? ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கணுமோ இல்லையோ? ஒன்றுமே சாதனம் இல்லாமல் நான் பலத்தை எப்படி கொடுக்கறதுன்னு கேட்டோம். உடனே அவர்கள் சொன்னால், அப்பா எங்களிடத்தில் நாங்கள் அனுஷ்டித்த சாதனம் எதுவும் இல்லை, அதாவது நாங்கள் செய்தவை எவையும் இல்லைன்னு சொன்னமே தவிர எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லையேன்னா. இது என்ன வார்த்தை, புரிய மாட்டேன்றது. செய்தவை இல்லைன்னாலே ஒன்றும் இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்கள் ஒன்றும் செய்யலைன்னா அது எப்படி உங்கள் இடத்துல வரும்னு கேட்டான். நீங்கள் செய்தால் தானே உங்கள் இடத்துல வரும், அது நீங்கள் செய்யலைன்னா அது எப்படி உங்களை வந்துட்டு வரும் அப்படின்னு. வந்திருக்கேன்னா எங்கே வந்திருக்கு, என்ன வந்திருக்குது அப்படின்னா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நீ எத்தனை யோகம் பண்ணினால் பலன் கொடுக்கணும்னு சொல்கிறியோ, அந்த பலன் கொடுக்குற நீயே விரும்பி எங்கள் குலத்தில் சேர்ந்த பிற்பாடு நாங்கள் எதற்கு செய்ய வேணும்னு கேட்கிறோம். யோசனை பண்ணி பாருங்கள், இதுதான் உயர்ந்த அர்த்தம். இதை புரிஞ்சுக்க மாட்டேன்றா. பகவான் தானே விரும்பி நம்மிடத்தில் அதாவது ஆயர் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலம் இது, இதில் ஒன்றுமே பெருமையே கிடையாது இந்த குலத்திற்கு என்று தள்ளிவிடலாமான்னு பார்த்தா, அப்படிப்பட்ட ஆய்குலத்தில் நீ விரும்பி அமர்ந்திருக்கிறாய். இப்போ எந்த கர்மத்தை செய்தாலும், ஒரு கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எதை செய்தாலும் அதற்கு பலன் கொடுக்கிறவனாரு? அந்த காரியங்கள் பலன் கொடுக்காது, பலன் கொடுக்கிறவன் நீ. அப்படிப்பட்ட நீயே எங்களிடத்தில் வந்த பிற்பாடு நாங்கள் எதுக்கு கர்மத்தையோ ஞானத்தையோ அனுஷ்டிக்கணும்? எங்களிடத்தில் என்ன வேணும்? நீ இருக்கியே, அது போராதா எங்களுக்கு? அதாவது என்ன சொல்கிறா தெரியுமா, இந்த சாதனத்தை 2ஆக பிரித்தான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப தத்துவார்த்தம் இது. சாதனத்தை 2ஆக பிரிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? சித்தம் சாதனம். சித்தம்னா ரெடியாக இருக்கிறதுன்னு அர்த்தம், சாதனம்னா இனிமேல் பண்ணுவதுன்னு அர்த்தம். சின்ன உதாரணம் சொல்கிறேன். பழைய நாள் காஃபி தான் திருஷ்டாந்தம் சொன்னால் புரியறதுக்கு சுலபமாக இருக்குதுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ எங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி 20-25 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கலாம், இல்லை இன்னும் கூட 50 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோ. அந்த காலத்துலலாம் காஃபி சாப்பிட்ணுன்னா வீட்டில் என்ன பண்ணுவான்னா, எங்கள் ஆங்களெல்லாம் ரொம்ப மடியாக பண்ணணும். அதாவது இதெல்லாம் கூட மடி, காஃபியே மடியா இல்லையான்றது விசாரம்.
இருந்தால் கூட அது காபி. என்னென்னா வெளியில் அடுப்பில் வைத்து கொண்டு வந்த பதார்த்தத்தை நாம் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடாது. அதுதான் மடின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ இல்லையோ. இன்னொருத்தர் அடுப்பில் வைத்து எடுத்த பொருளை நாம் சாப்பிடக்கூடாது. இப்போ வேர்க்கடலை வாங்குறதா இருந்தால் கூட பச்சையாக வேர்க்கடலை வாங்கி சாப்பிடலாமே தவிர வறுத்த வேர்க்கடலையே வாங்கி சாப்பிட மாட்டோம். நம்ம எல்லாம் ஒரு என்னமோ வச்சுருந்தா அந்த காலத்தில் இதுதான் மடின்னு சொன்னேன். அதுக்காக காபி என்ன பண்ணுவான்னா, எங்கள் வீட்டில் மற்றவா காபி சாப்பிட்டது எனக்கு நான் சாப்பிடலைன்னா கூட என்ன பண்ணுவான்னா காபி கொட்டைன்னு வாங்கிட்டு வருவோம். எல்லா ராத்துலேயும் கூட நடந்திருக்கும். காபி கொட்டையாக வாங்கிட்டு வருவான் முதல்ல. அந்த கொட்டை பார்க்குறதுக்கு பச்சையோ அந்த மாதிரி ஒரு நிறத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஆற்றுல வச்சு அதை வறுக்கிறதுக்கு ஒரு மெஷின் உண்டு. ரொம்ப சாதாரணமான ஆண்களில் என்ன பண்ணுவான்னா வானலிலே போட்டு வறுப்பாது. கடுகு மிளகு தாளிக்கிற மாதிரி அதை போட்டு பண்ணுறதும் உண்டு. அது கொஞ்சம் நேரமாகும். அதனால் என்ன பண்ணுறதுன்னா அந்த காலத்தில் உருளை ஒன்று இருக்கும். நீங்களாம் பார்த்துருப்பீங்களோ தெரியும். நான் பார்த்துருக்கேன். அந்த அடுப்பு கீழே ஏறியும் அந்த உருளையில் வச்சுட்டு இப்படி சுற்றிகிட்டே இருப்பான். சுற்றிகிட்டே இருந்தால் அந்த உருளையில் அந்த காப்பி பொடி அந்த காப்பி கொட்டை நன்னா கருப்பாகிடும். நன்னா அது அதாவது என்ன ஆகிடுது, வறுக்கப்பட்டு விடும். அதுக்கப்புறம் அந்த காப்பி கொட்டையை எடுத்து அது இன்னொரு மெஷின் ஒன்று இருக்கும், அதில் போட்டு சுற்றினால்னா அது பொடியாக விழும். அந்த பொடியை எடுத்து வெந்நீரில் போட்டு அதை நல்லா என்ன சொல்கிறது அதை கொதிக்க வச்சாக்கா அதுக்கப்புறம் அதில் பாலை சேர்த்து காப்பியாக சாப்பிடணும். இதுக்கு எவ்வளோ ப்ராசஸ். இப்போ அதில் இன்னும் ஏதோ கொஞ்சம் கலக்க வேண்டியதெல்லாம் வேறு உண்டு. கொட்டையே வாங்கிட்டு வர பொழுது அந்த காலத்தில் சொல்லுவா, இப்போல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒன்று பீபரின்னுவா, ஒன்று ரொபஸ்டா என்னமோலாம் சொல்லுவாள், மறந்து போச்சு. அதெல்லாம் இன்னும் 40 வருஷத்துக்கு கதை. அது சரியாக அளவில் வாங்கி இதுக்கு இவ்வளோலாம் சேர்த்து இப்படி பண்ணி அப்போ தான் அது அந்த காபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. அது இவ்வளோ காரியம் பண்ணணும். அது ஃபில்டர், அது சொல்ல மறந்துட்டேன். ஓட்டை வச்சு அதில் ஜலத்தை குத்தி அந்த பொடியோடு அத்தை போட்டு அது ஃபில்டர் வழியாக கீழே எவ்வளோ ஒரு இவனுடைய நாக்குக்கு எத்தனை விசாரம் பாருங்கள். இது 2 நிமிஷம் சாப்பிட முடியாது. இதுக்கு 2 மணி காலம் இவன் வேலை செய்யணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறான். இதெல்லாம் நாம் சாதனத்தை செய்து அதனுடைய பலத்தை அடைதல். இப்போ ஒன்றுமே வேண்டாம். கடையில் போனால் ஒரு பொடி கொடுக்குறான், போட்டு பாலில் போட்டால் காஃபின்றான். அவ்வளோதான், இன்ஸ்டன்ட். இதுதான் சித்த சாதனம்னு பேர். சித்த சாதனம்ன்ற பேர். அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பகவான் சித்த சாதனம், இன்ஸ்டன்ட். நேரம் அவனை பற்றிவிட்டா எல்லா பலனும் நேரம் தானே கிடச்சிடுறது. நானாக முயற்சி பண்ணினால் என்ன பண்ணணும், போய் கடைக்கு போய் காப்பி கொட்டை வாங்கணும். அவர் சொன்ன மாதிரி அந்த ரொபஸ்டா என்ன, பீபரி என்ன, அது என்ன, இது என்னான்னு பார்த்து அதில் நல்ல குவாலிட்டியான்னு பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் அதை கொண்டு நான் சொன்ன ப்ராசஸ் அத்தனையும் பண்ணணும். இத்தனையும் பண்ணுற பொழுது எங்கேயான ஒரு இடத்துல தவறு நடந்தால் எல்லாம் கெட்டு போடும். வறக்கிற பொழுது சரியாக வறக்கலைன்னு வச்சுக்கோ, பச்சையாக இருந்துன்னு போயிடுத்தோன்னா நீங்கள் அரைச்ச பிற்பாடும் அது பச்சை வாசனை வரும், நல்லா இருக்காது. சரி, வறக்கச்சே சரியாக வறுத்தாலும் அது ஜலம் ஜாஸ்தி சேர்த்துட்டான்னா ஜலமாக எத்தனை குறை இருக்குது. எந்த ஒரு ப்ராசஸில் ஒரு இடத்துலையும் ஒரு இடைஞ்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அத்தனை வாய்ப்பும் போய் அது ஒழுங்காக வரணும். அதனால் அதில் ஆபத்து அதிகம், அதாவது அதில் தடை அதிகம். ஆனால் இதில் அந்த தடையே கிடையாது. என்ன வாங்குகிறோம், பொடியை கொண்டு அப்படி போட்டோம், முடிஞ்சு போச்சு. அடுத்த நிமிடம் முடிஞ்சு போயிடுது. இப்போ இந்த சித்த சாதனத்தை பற்றினவனுக்கு சாத்திய சாதனத்தை பற்றின விசாரம் கிடையவே கிடையாது. அதைத்தான் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், நீ கர்மம் காப்பி கொட்டை வச்சுருக்கியா, அதை வறுத்தியா அரைச்சியான்னு என்ன கேட்குற. நாங்கள் அதெல்லாம் பண்ணவே மாட்டோம், எங்கள்கிட்ட தான் இன்ஸ்டன்ட் இருக்குதுன்றார். என்ன இன்ஸ்டன்ட்னா நீ தான் ஒன்னப்போ நீயே எங்கள் இடத்துல விரும்பி எங்களுடைய குலத்தில் பிறந்திருக்க பொழுது நாங்கள் எதற்கு ஒரு சாதனத்தை அனுட்டிக்கணும், நான் எதுக்கு என் காப்பி கொட்டை வாங்கணும், எங்கிட்ட தான் சன்ரைஸ் இருக்குதுன்றான். முடிஞ்சு போச்சு இல்லையா. இதையும் அதையும் நீங்கள் அந்த உதாரணத்தை மறந்துடணும், தத்துவத்தை வைத்துக்கொள்ளணும். தத்துவத்தை புரிய வைப்பதற்காக உதாரணங்களை சொல்லுகிறோம். அதனால் அவள் என்ன சொல்கிற, எங்களிடத்தில் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட குலத்திலே நீயே விரும்பி பிறந்திருக்கிறபடியினாலே உன்னையே நாங்கள் பற்றி இருக்கிறோம். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. அதாவது புண்ணியம் உலகத்தில் எதுன்னு சொல்லப்படுது, அந்த புண்ணியமே இன்னும் எங்களிடத்துல இப்போ இருக்கிறது. நாங்கள் எதற்கு இன்னொரு புண்ணியத்தை செய்யணும். சரி, எல்லாம் வாஸ்தவம் தான். இருந்தாலும்
உங்களுக்கு நான் செய்யணும்னு என்ன அவசியம் கேட்கிறான் எம்பெருமான். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, எங்களிடத்தில் ஒன்று எதிர்பார்க்கிற குறை உனக்கு கிடையாது. நீ எல்லாவற்றிலும் நிறைந்தவனாயிற்று. அதனால் நீ என்ன பண்ணணும்? முந்தன்னை குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. சரி, நான் குறை ஒன்றுமில்லாதவனாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு மறுபடியும் சொல்லுங்கன்னு. முந்தன்னோடு உறவு. ஓ, குறைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பொருளை ஒருத்தன் கொடுக்குறான்னா அதுக்கு வேறொன்று எதிர்பார்த்தால் அது குறை. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு கேளுங்க. நான் 10 லட்சம் தான், 10 லட்சம், இந்த 10 லட்சத்துக்கு இந்த காலத்தில் வீடு வராது. அதனால் என்ன வச்சுக்கிறது, ஒரு 50 லட்சம்னு வச்சுக்கோ. 50 லட்சம் பெருமானம் உள்ள ஒரு வீடு, அதை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் எப்படி கொடுப்பேன்? இவரை கொடுக்கணுன்னா நான் எப்படி கொடுப்பேன்னா 50 லட்சம் வெய்யின்னுவேன். அப்போ தானே கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். இவர் இடத்துல என்ன காரணம்? எனக்கு அந்த 50 லட்சம் தேவையாக இருக்குது. இப்போ ஏதோ ஒரு காரியத்துக்கு. இப்போ வீட்டை விற்கிறவன் பணம் வேணுன்ற குறை, அதனால் வீட்டை விற்கிறான். வீட்டை வாங்குறவன் வீடு வேணுன்ற குறை, அதனால் வீட்டை வாங்குறான். இதுதான் லோகத்தில் பரிமாற்றத்துக்கு காரணம். என்னென்னா அவரவர்கள் தங்கள் குறைகளை தீர்த்து கொள்ளுகிறார்கள்னு வைத்துக்கொள்வோம். ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒரு வீட்டை கொடுத்தேன். 50 லட்சம் இல்லை, அந்த வீடு 1 கோடி. ஆனால் ஒரு பைசா கூட வாங்கிக்கல. ரெண்டு நான் கொடுத்தேன். யாருக்கு சுவாமி? அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? என் பிள்ளை தான். என் பிள்ளை கொடுக்குற பொழுது நான் பணம் வாங்கிக்கிறேனோ என்ன சுவாமி? எல்லாம் அவர்கிட்ட கொடுக்க மாத்திரம் 50 லட்சம் கட்டிடுறேன் அப்படின்னா அது 3ஆம் மனுஷனுக்கு கொடுத்தா 50 லட்சம் கேட்போம். சொந்த பிள்ளை கொடுத்தா, என் பிள்ளைக்கு நான் வீடை கொடுத்தேன், நீ 1 கோடி ரூபாய் கொடு அப்படின்னு பிள்ளை இடத்துல கேட்பாளா? ஏன் கேட்க மாட்டா? அப்படின்னா உறவு முறை, நமக்கு அவனுக்கும் உள்ள தொடர்பு. அதைத்தான் இவா என்ன சொல்கிறா? உந்தன்னோடு உறவு. நீ ஏன் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டா, நீ எங்களை பெத்த பாவி ஆகையாலேன்ற. அவ்வளோதான். இதுதான் நம்ம பகவான் இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்ன தெரியுமா? பிள்ளைக்கு ஒரு தகப்பன் 1 பைசா எதிர்பார்க்காத வீடை கொடுக்குறான்னா அதுக்கு பிள்ளையின் இடத்துல அவன் எதிர்பார்க்கறது ஒன்று தான். என்ன தெரியுமா? அவன் எதிர்பார்க்குறான் என்ன ஒன்றுன்னா, நீ எனக்கு அப்பனே இல்லை, நான் அவனுக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லாத இருக்கணும். அவ்வளோதானே? இதுதானே எதிர்பார்க்குறான். அவன் கோச்சின்னு போகிறவனுக்கு கொடுக்க மாட்டான். இல்லை, சில பேர் நீ கோபிச்சுட்டு போனால் சொத்தில் காரணா கிடையாது அப்படின்னு சொல்கிற தகப்பனும் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. எவனிடத்தில் சொல்லுவான் அதை? இவன் சொன்னதை கேட்காமல், இவனை தகப்பன் என்று கூட மதிக்காமல் இருந்தால் அவனிடத்தில் தான் அந்த வார்த்தையை சொல்லுவான். தகப்பன் என்று மதித்தால் போரும்னுட்டா அவனிடத்தில் ஒன்றுமே கேட்காம அவன் கேட்கறதுக்கு மேலேயே இவன் கொடுக்கறது. அவ்வளவுதான். நாமும் பகவான் இடத்துல போய் எனக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது, நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லாது இருந்தால் போகிறோம். அப்பா, நான் உன் பிள்ளை தானே, எனக்கு செய்ய வேண்டியது உன் தள்ளெழுத்து. இந்த காலத்தில் சொல்கிறான், ஏன்டா உனக்கு செலவழிக்கணும் அப்படின்னு பிள்ளைய பார்த்து அப்பன் கேட்டால் பசங்க என்ன சொல்கிறா? பெத்தையோ இல்லையோ பண்ணுன்றான். உன்னை நீ உன் பிள்ளையா யார் பேர சொன்னா என்ன? பெத்த கடனுக்கு நீ பண்ணித்தான் ஆகணும் என்று சண்டை போட முடியுது தகப்பனார் இடத்துல. அதுதான் பகவான் இடத்துல நாம் பண்ணணும். என்ன பண்ணணும்? உனக்கு ஏன் நான் நன்மை பண்ணணும், உனக்கு வேண்டியதை நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், உன் பிள்ளை நான் பண்ண வேண்டியது உன் தள்ளெழுத்து அப்படின்னு பகவான் இடத்துல உரிமையோடு கேட்கலாம். அதைத்தான் இந்த பாசுரத்தில் எப்படி காட்டுறா? உந்தன்னோடு உறவு ஒழிக்க ஒழியாது. இன்னும் சொல்ல போனால், இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற தகப்பனார் மகன் என்று இப்போ உதாரணமாக சொன்னேனே, இந்த உறவெல்லாம் கூட ஒழிஞ்சு போடும். இல்லை, இந்த பிறவி முடிஞ்சால் ஒழிந்து போயிடும். ஆனால் பகவானுக்கு நமக்கும் இருக்கிற உறவு எந்த பிறவிலையும் போகவே போகாதே, அது இருந்துகிட்டே தானே இருக்கும். அதனால் சொல்கிறா, நீ பண்ணித்தான் ஆகணும். முந்தன்னோடு உறவு ஒழிக்க ஒழியாது. ஆனால் இவ்வளவு பேசுகிறீர்கள் இன்னைக்கு. இதுக்கு முன்னாலையெல்லாம் என்ன குறைவாக சொன்னீங்களே, அதெல்லாம் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாது. இதெல்லாம் ஏதோ தெரியாத பிள்ளைகள். சின்ன குழந்தை தப்பு பண்ணிட்டுன்னா அதுக்கு போய் சண்டை போடுவாளா? அறியாத பிள்ளைகளோன்று. இந்த ஒருத்தன் தப்பு பண்ணினானாலே வீட்டிலையே சொல்கிற வழக்கம் இது. யாரோ ஒரு சின்ன பையன் ஒரு பெரியவரை கண்ணாப்பினான்னு பேசிட்டான்னு ஏதோ கடுமையான வார்த்தையால் சொல்லிட்டான். பக்கத்தாத்துக்காரரை சொல்லிட்டான். உடனே சண்டைக்கு வந்துடுறாரு. என்ன உன் பிள்ளை இப்படி சொல்கிறான்? அறியாத பிள்ளை விட்டுருங்கோ. அறியாத பிள்ளை விட்டுடுங்கோன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு என்ன தெரியாத பண்ணிட்டான் அது அப்படின்னு அர்த்தம். அதை இவர்களே சொல்லுகிறார்கள். நாங்கள்லாம் யார்? அறியாத பிள்ளைகளோ. அன்பினால், பிரீத்தி வேற எங்களுக்கு,
அதனால் ஏதோ சில வார்த்தைகள் சொல்லிருக்கலாம், அதெல்லாம் மனதில் வச்சுக்காது. இறைவா நீ தாராய் பறை, எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டியது நீ கொடுத்துத்தான் ஆகணும். எங்களிடத்தில் கர்மயோகம் கிடையாது, ஞான யோகம் கிடையாது, பக்தி யோகம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் கிடையாதுன்னாக்கா எங்களிடத்தில் எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன இருக்குன்னா நீ இருக்கியேன்னு. உன்னை பற்றி இருக்கிறோம் நாங்கள். மற்றதை பற்றினா தான் காலமாகும். உன்னை நேரம் பற்றினா, இதுக்கு சரியான உதாரணம் நான் ஒன்று சொல்கிறேன். இது நம்ம சம்பிரதாயத்து கதை இல்லை, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்து கதை இல்லை. இருந்தாலும் புராணங்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது என்ன விஷயம்? ஒரு பழம், இது யாருக்குன்னு பிரச்சனை வந்தது. உடனே தகப்பனார் என்ன சொன்னார், ஒருத்தன் உலகத்தை சுற்றணும்னு, 2 பேரும் உலகத்தை சுற்றிட்டு வாங்கோ, உடனே யார் முதல்ல வரீங்களோ அவளுக்கு பழத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இது. என்ன பண்ணினா, உலகத்தை சுற்றுறதுன்றது சாதனம். என்ன பண்ணான், தன்னுடைய மயில் வாகனத்தில் ஏறினான், உலகத்தை சுற்றினான். இன்னொருத்தன் என்ன பண்ணினான், நேர தகப்பனார் காலையோ நீயே எனக்கு உலகம்னா அவர் காலை பிடிச்சுட்டான். உடனே பழம் அவனுக்கு கடிச்சு கொடுத்து. அவ்வளவுதானே. இதுதான் அந்த கதையில். அதுக்கு மேலே இருக்கிற விஷயங்களை விட்டுடுவோம். இதில் என்ன ஆயிடுது, இவர் சாத்திய சாதனத்தை பற்றினார் சின்னவர், சித்த சாதனத்தை பற்றினார் பெரியவர். அவள் சரித்திரத்திலேயே பாருங்கள் என்ன ஆச்சு. நேர அவர் பகவானாக யாரை கொண்டிருக்கிறாரோ அவரையே நேர பற்றி, உம்மை பற்றினா உலகத்தை பற்றினா மாதிரி, உலகத்தை சுற்றினா மாதிரினார். உடனே பழம் கை மேல் பழம் கிடச்சிதா இல்லையா அவருக்கு? இதைத்தான் நாமும் சொல்கிறோம், வேறு ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் இந்த கர்மயோக ஞான யோகங்களெல்லாம் அனுஷ்டிக்கிறத விட அது வாகனத்தில் ஏறி ஊரை சுற்றுற மாதிரி அது வேண்டாம். நேராக அவனையே பற்றிடுங்க, கை மேலே பலம் உங்களுக்கு. அது இவா சொல்கிறான். என்ன சொல்கிறா, கண்ணனை பார்த்து உன்னையே நேர பற்றி இருக்கிறோம் நாங்கள் பற்ற வேண்டாம், நீ நாங்கள் இருக்கிறதுக்கு வந்திருக்க, எங்களை தேடிட்டு நீ வந்த. யோஜனை பண்ணிவார், மதுரா நகரத்துலேருந்து திருவாய்ப்பாடிக்கு வந்தது நீயா, இல்லை உன்னை தேடிட்டு மதுரா நகரத்துக்கு நாங்கள் வந்தோம். நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள். பரமபுரத்துலேருந்து மதுரா நகரத்துலேருந்து ஆய்ப்பாடி வந்தது யார்? நீ தானேயா வந்த. அப்போ நீ கொடுக்கத்தான் ஆகணும். என்ன பகவானிடத்திலே கேட்கிறான். அது உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று அவனுடைய சொல்கிறாளே, அதுதான் நாம் நெஞ்சில். இதெல்லாம் பெரிய தத்துவார்த்தங்கள். இந்த பாட்டை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு யாரும் இனிமேல் கேள்வியே கேட்கக்கூடாது. இதெல்லாம் அந்த மனசில் இந்த பக்குவம் ஏற்பட்டு பகவானை கூட நம்முடைய தந்தையாக நினைத்து அவனை பற்றி இருப்பதே நமக்கு பேரு என்று நினைக்க வேணும் என்ற அர்த்தங்களை தெரிவிக்கக்கூடிய பாசுரங்கள் இவை.